வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். இன்று 2018 9ஆம் மாதம் 4ஆம் செவ்வாய்க்கிழமை. விசேடமாக இன்றைய காலையிலே நாங்கள் எமது புத்த பகவானின் உடைய சில விடயங்களை உங்களுக்கு முன்வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். விசேடமாக நாங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு விரும்புகிறீர்கள். அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம். ஆனால் எமது நாட்டிலே சிலர்கள் வாழ்க்கை பார்த்தாலும் அவங்கள் பாவம் செய்து அதே போன்று தவறான செயற்பாடுகள் செய்து சம்பாதித்து சந்தோஷமாக வாழ விரும்புகின்றார்கள். அது மிக தவறான ஒரு விடயம். நாங்கள் நல்ல காரியங்களை செய்து தான் சம்பாதிக்கப்பட வேண்டும். அப்போ நல்ல செயற்பாடுகள் என்றால் என்ன என்பதை சிந்திக்க வேண்டும். உதாரணமாக பஞ்சசீலம் எடுத்துக்கொண்டால், மற்றவர்களை இருக்கின்ற பொருட்களை நான் பெற்று தருவதற்கான சில அவர்கள் விரும்புகின்றார்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு சொந்தமானத ஏதோ பொருட்களை அவர் பெற்றுக்கொண்டு மற்றவர்களை கவலைப்படக்கூடிய சந்தர்ப்பத்துக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு தவறான மனப்பாங்கு உருவாக்கப்பட்ட கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அது தவறான ஒரு விடயம். நாங்கள் நிச்சயமாக இது சிந்திக்க வேண்டும். நான் வாழ வேண்டும், மற்றவர்கள் வாழ வேண்டும். அப்போ என்னை மனதிலே இருக்கின்ற கவலை மற்றவர்களுக்கும் இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி கவலைகளை இருக்கின்ற பொழுது நாங்கள் எப்படி அந்த கவலைகளை வந்தது என்பதை நன்றாக சிந்திக்க வேண்டும். ஒரு நாள் கழித்துவிட்டு இன்னும் ஒரு புதிய நாளை வருகின்ற பொழுது நாங்கள் அந்த நாளிலே செய்த நல்ல காரியங்களை பற்றி மிகவும் அக்கறையோடு சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து புதிய நாளிலே அது வெற்றி இல்லாத காரணத்தினால் இருந்தாலும் அது வெற்றி அடைவதற்கான காரணத்தை, வெற்றி அடையக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தினை நாங்கள் உருவாக்க வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் ஒரு சிறந்த நல்ல மனிதராக வாழ முடியும். உதாரணமாக எமது புத்த பகவான் கூறப்பட்ட சில போதைகளிலே மிக அதிகமாக தானம் செய்ய வேண்டும் என்று புத்த பெருமாள் கூறினார். பௌத்தர்களாகிய நாங்கள் தானம் என்று கூறப்பட்டாலும் மற்ற மதங்களில் இருக்கின்றவர்கள் அன்னதானம் என்று விடயத்தை தான் அவங்களுக்கு அப்படி சொன்னால்தான் விளங்கும். தானம் என்பது எல்லோருக்கும் ஒரு பொதுவான விடயம். அந்த தானம் கொடுக்கவர்கள் எந்த நேரத்திலையும் சந்தோஷப்படுவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த மகிழ்ச்சி எல்லோருக்கும் ஒரு நல்ல சிறந்த வாழ்க்கையாக மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. நான் ஒருவருக்கு உதவி செய்து அந்த உதவி செய்த பிற்பாடு அந்த அவர் சந்தோஷப்பட்டால் எனக்கும் மகிழ்ச்சி வரும், உதவி செய்யக்கூடியவருக்கும் மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சி வந்த நேரத்திலே நாங்கள் இன்னும் சந்தோஷப்பட வேண்டும். சந்தோஷமாக அந்த பல நல்ல காரியங்களை நாங்கள் செய்ய வேண்டும். அப்படி இந்த புத்த பகவான் கூறப்பட்ட விடயங்களிலே காணக்கூடியதாக இருக்கின்றன. விசேடமாக பௌத்தர்களாகிய நாங்கள் மதஸ்தலங்களுக்கு சென்று எந்த நேரத்திலையும் சிந்திக்க வேண்டும், எனக்கு சிறந்த மனிதராக கூடிய வாழ்க்கை அமைய தர வேண்டும் என்று. அந்த அப்படியான சந்தர்ப்பத்திலே நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு மதஸ்தலங்களுக்கு போக விரும்பினாலும் கூட நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் ஒரு ஓய்வாக இருக்கின்ற நேரத்திலே நீங்கள் மதஸ்தலங்களுக்கு சென்று அந்த வழிபாடுகளுக்கு ஈடுபட்டு நீங்கள் சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை அமையக்கூடிய வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளாக அமைய வேண்டும் என பிரார்த்தனை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டது பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம்
தப்பாமல் சார்பார் தமக்கு. வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்று மங்களகரமான விளம்பி வருஷம் ஆவணி மாதம் 19ஆம் நாள் 4/9/2018 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுது எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க, இறையருளும் குருவருளும் பூரணமாக நிறைய, பெற்றோர்கள், தாத்தா பாட்டி போன்ற பெரியோர்கள், ஆசிரியர்கள் இவர்களையும் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையும். இன்று மங்களவாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே நாம் ஆலய வழிபாடுகள் செய்து மாலை வேளையிலே இந்த ராகு கால நேரத்திலே அம்பாள் ஆலயங்களிலே விசேஷமான பூஜை வழிபாடுகள், இந்த எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற ராகு கால துர்கா பூஜை. இவ்வாறு இந்த ராகு கால நேரத்திலே இந்த அம்பாளை வேண்டி குங்குமார்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுது ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற செவ்வாய் தோஷம், திருமணங்கள் தடைப்படுகின்ற செவ்வாய் தோஷம், 2ஆம் இடத்திலே செவ்வாய், 4ஆம் இடத்திலே செவ்வாய், 8ஆம் இடத்திலே செவ்வாய், 12ஆம் இடத்திலே செவ்வாய் என்று இந்த ஜாதகத்திலே ஒவ்வொருவரும் இந்த செவ்வாய் தோஷங்கள். இவ்வாறு இந்த செவ்வாய் தோஷத்தினாலே திருமணங்கள் தடைப்பெறும். அவ்வாறான திருப்பணங்கள் தடைப்படுகின்ற இந்த ஜாதக ரீதியாக இருக்கின்ற செவ்வாய் தோஷங்கள் நீக்குகின்ற வகையிலே இந்த செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு கால நேரத்திலே தேசிக்காய் விளக்கு பூஜை, அதேபோல் மாங்கல்ய தோஷம், புத்திர தோஷம், காலசர்ப்ப தோஷம் என்று இந்த பல்வேறு வகையாக இந்த ஜாதக ரீதியாக ஏற்படுகின்ற தோஷ நிவர்த்தியெல்லாம் செய்யக்கூடிய ஒரு சிறப்பு இந்த செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்திலே. தினந்தோறும் 1.5 மணி நேரங்கள் ராகு காலம். பொதுவாக இந்த பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே செவ்வாய்க்கிழமைகளிலே ராகு காலம். அந்த நேரத்திலே துர்க்கை அம்பாளை வேண்டி இந்த அம்பாள் சன்னிதானங்களிலே எலுமிச்சம்பழமாகிய அந்த தேசிக்காயிலே விளக்குகள் ஏற்றி குங்குமார்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் எல்லாம் கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. எனவே இன்று இந்த செவ்வாய்க்கிழமை நாமும் துர்க்கை அம்பாளை வேண்டி வழிபாடுகள் செய்து எல்லா விதமான சிறப்புகளையும் பெறுகின்ற வகையிலே அமைந்திருக்கின்றது. இந்த ஆவணி மாதத்திலே ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே உற்சவங்கள். நேற்றைய தினமும் சில ஆலயங்களிலே இந்த உற்சவம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினமும் ஆரம்பமாகின்றது. இந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு தேர் அல்லது தீர்த்தம் இவற்றை அடிப்படையாக கொண்டதாக இந்த விநாயகர் ஆலயங்கள். அந்த வகையிலே இன்றைய தினம் துவஜாரோகணம் என்கின்றதாகிய இந்த கொடியேற்று உற்சவத்தோடு கிழக்கு மாகாணம் கல்முனை நட்பெட்டி முனை அருள்மிகு ஸ்ரீ கணேசர் தேவஸ்தானத்திலே துவஜ ஆரோகணத்தோடு கூடியதாகிய இந்த உற்சவம் ஆரம்பமாகி ஆவணி சதுர்த்தி அன்று தீர்த்த உற்சவத்தோடு இந்த உற்சவம் நிறைவு பெற இருக்கின்றது. எதிர்வரும் 10ஆம் திகதி சம்ஹார உற்சவமாகிய அதி உன்னத வேட்டை திருவிழா, திருவேட்டை திருவிழா, சிறந்த வில் விளையாட்டு வாள் விளையாட்டுகளோடு இந்த வேட்டை திருவிழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அதேபோல் ரத்தினபுரி மாவட்டம் எகலியகொடை தோட்டம் எகலியகொடை 1ஆம் பிரிவிலே அமைந்திருக்கின்ற முத்துமாரியம்பாள் ஆலயத்திலே திருப்பணிகள் நிறைவேறி கும்பாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எதிரும் ஐப்பசி மாதத்திலே மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. அதேபோல் நுவரெலியா மாவட்டம் பலப்பனை பிரதேசம் ஹல்கரநோய நடுக்கணக்கு ஸ்ரீ கதிர்வேலாயுத சுவாமி தேவஸ்தானத்தினுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன நவகுண்டபக்ஷ பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் கிழக்கு மாகாணத்திலே பந்தாறு மூலை மருங்கியடி
ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் இந்த ஆவணி சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு சங்காபிஷேகம் உற்சவங்கள் நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. கிழக்கு மாகாணம் செங்கலடி என்கின்றதாகிய அந்த பகுதியிலே பன்குடா இலிப்பையடி ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் தேவஸ்தானத்திலே சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற திருவருள் கூட்டி அதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நவம்பர் மாதம் 12, 13, 14ஆம் திகதிகளிலே இந்த கும்பாபிஷேக கிரியைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்று 14ஆம் தேதி மகா கும்பாபிஷேகமும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு இந்த ஆலய வழிபாடுகள், கும்பாபிஷேகங்கள், சங்காபிஷேக நிகழ்வு நாமும் கலந்து இறையருளை பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி கஃபா வஸ்ஸலாத்து அலல் முஸ்தஃபா. வசந்தம் தொலைக்காட்சியின் ஆராதனை நிகழ்ச்சியின் நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தஆலா இன்றைய நாளில் நானும் நீங்களும் செய்கின்ற எல்லா நல்ல செயல்களையும் ஏற்று பொருந்தி அவற்றுக்குரிய பூரணமான கூலியை தந்தருள்வானாக. நேற்றைய நாள் முதல் சூரத்துல் மாஊனிலிருந்து சில பாடங்களை கற்று வருகின்றோம். அந்த அத்தியாயம் எமக்கு சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், நம் வாழ்க்கையில் அற்பமாக கருதுகின்ற பல விடயங்கள் இருக்கின்றன. அவை நாளை எம்மை நரகத்திற்கு கொண்டு போகக்கூடிய, எம்மீது பாவங்களை அதிகம் சுமத்தக்கூடிய விடயங்களாக இருக்கும் என்பதுதான். எனவே அந்த அத்தியாயம் சொல்லித்தருகின்ற அந்த பாடங்களை, அந்த விடயங்களில் நாங்கள் கரிசனை செலுத்தி சரியான முறையில் அந்த விடயங்களை அணுக முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அதிகமான நன்மைகளை பெற்று சுவனம் செல்கின்ற வாய்ப்பை அல்லாஹு தாலா ஏற்படுத்தி தருவான். அந்த அத்தியாயம் சொல்லுகின்ற இரண்டாவது பண்பு, மறுமை நாளையும் அந்த மறுமை நாளின் கேள்வி கணக்குகளையும் பொய்ப்பிக்கின்ற மனிதர்களின் இரண்டாவது பண்பு என்னவென்றால், வல்லதீன அரஐத்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். அவர்களது இரண்டாவது பண்பு யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன் வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன். ஏழைகளுக்கு உணவளிக்கவும் மாட்டார்கள், அவர்களுக்கு உணவளிப்பதை தூண்டவும் மாட்டார்கள். யாசகம் கேட்டு வருகின்ற மனிதர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதில், அதனை பிறரேனும் செய்து கொடுப்பதற்குரிய சக்தியை, செய்து கொடுப்பதற்குரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதில் இவர்கள் பொடுபோக்காக இருப்பார்கள். ஆம், யாசகம் கேட்கின்ற பல மனிதர்களை காண்கின்றோம். அவர்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய எத்தனையோ கடமைகள் இருக்கின்றன. முதலாவதாக, கேட்டு வந்தால் கொடுப்பது ஒரு சதகா. முதலாவது, ஒருவர் கேட்டு வந்தால், ஏதேனும் ஒரு தேவையோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு கேட்டு வருகின்ற போது அவர்களுக்கு ஏதேனும் முடிந்ததை கொடுப்பது ஒரு நல்ல பண்பாக இருக்கின்றது. அதனை தாண்டி இந்த அத்தியாயம் சொல்ல வருகின்ற செய்தி என்னவென்றால், பிறர் கொடுப்பதற்கு தூண்ட வேண்டும். அதாவது யாரேனும் யாசகம் கேட்கின்ற மனிதர்கள் அல்லது ஏழைகள், அவர்களது அன்றாட வாழ்க்கை ஓட்டத்தை கொண்டு போக முடியாத ஏழைகள் இருக்கின்ற போது அவர்களுக்கு தேவையானவற்றை யாரேனும் வழங்க முடியுமாக இருந்தால் அவர்களுக்கு இவர்களை அறிமுகப்படுத்தி விட வேண்டும். அவர்களை தூண்டிவிட வேண்டும். செலவழிக்க, உதவி செய்ய தூண்டவும் வேண்டும். அது மற்றொரு விதத்தில் மிகப்பெரிய நன்மையாக மாறுகின்றது. அதையும் தாண்டி நாங்கள் இந்த வசனத்தின் நிழலில் நின்று யோசிக்கின்ற போது ஆழமான ஒரு கருத்தை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது, யாசகம் கேட்கின்ற மனிதர்கள் அல்லது ஏழைகள் பலர் இருப்பார்கள். அவர்கள் இந்த யாசகம் கேட்கின்ற, பிறரிலே தங்கி வாழ்கின்ற இந்த கலாச்சாரம் தொடர்ந்தும் சமூகத்தில், நாட்டில் வளர்ந்து வருவதை, பெருகி வருவதை காண்கின்றோம். ஆனால் இதனை குறைக்க வேண்டிய, அவர்களை கலாச்சார ரீதியாக, சிந்தனா ரீதியாக மாற்றி அவர்கள் தாமாகவே தொழில் செய்து தமக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்குகின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பும் எமக்கு இருக்கின்றது. ஏனென்றால் இப்படியே நாங்கள் அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் தொடர்ந்தும் யாசகம் கேட்கின்ற இந்த கலாச்சாரத்தோடு பழகி வருகின்ற போது அதிலே அவர்கள் இன்பப்பட்டு அதிலே கிடைக்கின்ற அந்த சிறு தொகை பணத்தை அவர்கள் வித்தியாசமான முறைகளிலே செலவழிக்கவும் அப்படியே அவர்கள் தொடர்ந்தும் வாழவும் பழகுகின்றார்கள்.
ஆனால் அந்த நிலைமையிலிருந்து அவர்களை மாற்ற வேண்டியிருக்கின்றது. எனவே முடிந்த தனவந்தர்கள் தனது நண்பர் வட்டங்கள் சேர்ந்த தெரிந்த மனிதர்களை கொண்டு இவர்கள் யாரேனும் ஒரு யாசகரை அல்லது ஏழையாக இருக்கின்ற கஷ்டத்தோடு வாழ்கின்ற மனிதரை சந்தித்து அவர்களது தேவைகளை உணர்ந்து விசாரித்து அவற்றை உறுதிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தேவையான ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுக்க முடியுமாக இருந்தால், ஒரு தொழிலே அவரை நியமிக்க அல்லது ஒரு கூலி வேலையிலேனும் அவர்களை அமர்த்த முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அது அவரை மாற்றுகின்ற ஒரு செயற்பாடாக அமையும். அவர்களது குழந்தைகளின் கல்வி வாழ்வுக்கு ஏதேனும் ஒரு ஏற்பாட்டை செய்து கொடுக்க முடியுமாக இருந்தால், அவர்களது குழந்தைகளின் பண்பாட்டு ரீதியான நடத்தை ரீதியான மாற்றங்களிலே ஏதேனும் ஒரு பங்களிப்பை செய்ய முடியுமாக இருந்தால் நிச்சயமாக அவை அந்த குடும்பங்களில் அந்த மனிதர்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும். இப்படி ஒரு நிலைமைக்கு நாம் மாறி அழகானதொரு மாற்றத்தை நோக்கி நகர வேண்டும் என்பது தான் இந்த அத்தியாயம் எம்மிடம் எதிர்பார்க்கின்ற ஒரு பாடமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த அத்தியாயமும் இந்த வசனமும் சொல்கின்ற பாடங்களை சரிவர புரிந்து நடைமுறைப்படுத்துகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, புதியதொரு நாளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று செப்டம்பர் மாதம் 4ஆம் திகதி. எனக்கு அருமையானவர்களே, ஒரு குரு, அந்த குருவிடத்திலே வந்த சீடர்கள் கேட்டார்கள், ஞானம் என்றால் என்ன, அறிவு என்றால் என்ன என்று. இந்த ஞானத்துக்கும் அறிவுக்கும் வித்தியாசத்தை இந்த குரு உணர்த்துவதற்காக அவர் சொன்னார், ஒவ்வொரு சீடராக, அந்த கூட்டத்தில் 3 சீடர்கள் இருந்தார்கள், அந்த 3 சீடர்களில் ஒவ்வொரு சீடராக தன் அறைக்கு அனுப்பினார். சொன்னார், அங்கே 3 பாத்திரங்களில் பால் இருக்கின்றது, அதில் ஒன்றை நீ குடித்து விட்டு வா என்று சொல்லி. முதலாவது போனவன் பார்க்கின்றான், அங்கே தங்கம் வெள்ளி இவ்வாறான பாத்திரங்களிலே அந்த பால் இருக்கிறதை பார்க்கின்றான். முதல் பாத்திரத்தை எடுத்து பார்க்கின்றான், அது தங்கமாக இருக்கிறது. 2வது பாத்திரத்தை பார்க்கிறான், வெள்ளியாக இருக்கிறது. 3வது பாத்திரம் வெண்கலமாக இருக்கிறது. இவனுக்கு ஒரே சந்தோஷம். தங்கத்தில் இருந்த அந்த கோப்பையில் இருந்த பாலை அருந்திவிட்டு வெளியே வருகின்றான். 2வது சீடரையும் அவர் உள்ளே அனுப்புகின்றார். அவன் உள்ளே சென்று பார்த்த பொழுது தங்க பாத்திரத்தில் இருந்த அந்த பால் இல்லாதையிட்டு மிகவும் கவலை. ஐயோ, நான் முதலாவதாக வந்திருக்கலாமே என்று சொல்லி, இருந்தாலும் பரவாயில்லை, நான் வெள்ளி பாத்திரத்தில் உள்ள அந்த பாலை குடித்துவிட்டு நான் போகலாம் என்று சொல்லி அவன் வருகின்றான். 3வது சீடர் வரும் பொழுது மிகவும் துக்கப்படுகிறான், கவலைப்படுகிறான். ஐயோ, நான் அந்த தங்கத்தையும் விட்டுவிட்டேன், அந்த வெள்ளியும் விட்டுவிட்டேன், எனக்கு கிடைத்ததோ வெண்கலம் என்று சொல்லி மிகவும் கவலையோடு அந்த பாலை அறிந்து விட்டு வருகிறார். வந்தவுடன் இந்த குரு கேட்டார், இதில் யார் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள் என்று. தங்கத்தில் பால் அருந்திய அந்த சீடர் சொன்னார், எனக்கு ரொம்பவும் சந்தோஷம், நான் போனேன், உள்ளுக்கு தங்க பாத்திரத்தில் பால் இருந்தது, அதை அறிந்தினேன், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் சொல்லி. வெள்ளி அறிந்தவன் சொன்னான், தங்கத்தை இழந்ததை இட்டு நான் கவலையாக இருக்கிறேன், இருப்பினும் வெள்ளி பாத்திரத்தில் அருந்தியதனால் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி. அந்த வெண்கல பாத்திரத்தில் அருந்தியவன் ரொம்ப கவலையாக, நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேன், ரொம்ப துக்கத்தோடு இருக்கிறேன், ஏனென்றால் எனக்கு இந்த தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் கிடைக்கவில்லை என்று சொல்லி. அந்த குரு சொன்னார், நீங்கள் மூவருமே பாத்திரத்தை பார்த்தீர்களே ஒழிய அந்த பாத்திரத்தில் உள்ள மிகவும் பெருமதியான அந்த பாலை நீங்கள் உணரவில்லை. எவன் ஒருவன் பாத்திரத்தை பார்க்காமல் அதனுள் உள்ள பாலை உணர்கின்றானோ அவன் ஞானி. பாத்திரத்தை மாத்திரம் பார்க்கின்றவன் அறிவாளி. அந்த அறிவாளிக்கும் ஞானிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். எனக்கு அருமையானவர்களே, பல நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையும் இவ்வாறு தான் இருக்கிறது. நாங்கள் எங்களுக்குள் உள்ள திறமைகள், எங்களுக்குள்ள விடயங்களை எல்லாம் பார்க்காமல் மேலோட்டமாக எங்களுடைய சில நேரங்களிலே நான் அழகாக இருக்கின்றேன், அசிங்கமாக இருக்கின்றேன், அல்லது நான் இவ்வாறு எங்களுடைய நான் உயரமாக இருக்கிறேன், குட்டையாக இருக்கின்றேன் என்று பார்க்கின்றமே ஒழிய எங்களுக்குள் உள்ள திறமைகளை நாங்கள் அறிவதில்லை. பாருங்கள், நீதிமொழிகள் புத்தகத்திலே 2வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை அழகாக வெளிப்படுத்துகின்றார். செல்வத்தை நாடுவது போல் ஞானத்தை நாடி
புதையலுக்காக தோண்டும் ஆர்வத்தோடு அதை தேடு. அப்போது ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சம் இன்னதென்பதை உணர்ந்து கொள்வாய். கடவுளை அறியும் அறிவை பெறுவாய். ஏனெனில் ஞானத்தை அளிப்பவர் ஆண்டவர். எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் எப்படி இவ்வாறு தேடுகின்றோமோ அதே போல் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த பகுதி எங்களுக்கு கற்பிக்கிறது. ஆகவே இந்த வெளி அடையாளங்களுக்கு மாறாக உள்ளே உள்ள அந்த பாலை போல பெருமதிமிக்க கடவுளை நாங்கள் தேடுகின்ற பிள்ளைகளாக வாழ்வதற்கு இன்றைய நாளில் நாங்கள் முடிவெடுப்போம். ஆண்டவர் தாம் இந்த நாளில் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.